வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ லெமன் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது, ரொம்ப நாளைக்கு எப்படி வந்து கெடாமல் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோ. ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய லெமன் வந்து வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து எப்படி ஒரு 15 டேஸ் இல்லை கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது வந்து கெட்டு போக நீங்கள் அப்படியே வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிடும், இல்லைனா வந்து அப்படியே கெட்டு போயிடும். ஸோ இது எப்படி வந்து சேஃப்டியாக வந்து வைக்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இதே டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை நீங்கள் நார்மல் நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு லெமனையும் இந்த மாதிரி நல்லா வந்து மேலே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி வைக்கணும். நீங்கள் நியூஸ் பேப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிஷ்யூ பேப்பரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா லெமனுமே இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி வைக்கலாம். இது வந்து வைக்கிறதுனால அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாகவே இந்த நியூஸ் பேப்பர் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ வாட்டர் அது இல்லாமல் இருந்ததுனாலே உங்களுக்கு லெமன் வந்து கெட்டு போகாமல் நீண்ட நாளைக்கு வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஏர்டைட் பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கவரில் நார்மல் நம்ம பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் போட்டும் நீங்கள் வைக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்ப ஈஸியான டிப் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு வந்து லெமன் டெய்லி யூஸஸ்லாம் நமக்கு தேவைப்படும். லெமன் ஜூஸ் ஆகவோ இல்லை லெமன் ரைஸ் கலர்றதுக்காகவோ இல்லை நம்ம லெமன் வந்து எல்லாத்துக்குமே வந்து நிறைய டெய்லி யூஸஸ்க்கு பயன்படும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எய்தர் பாக்ஸில் போட்டு வைக்கலாம், அப்படி இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் போட்டுட்டு நல்ல ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.